Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல சம்மர் சீசனுக்கு ஏத்த மாதிரி நல்ல சில்லுன்னு ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபில எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோல நான் டீடைலா சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் நான் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அப்படியே நல்லா திக்கா நம்ம காய்ச்சி எடுக்க போறோம். அப்பதான் இந்த ட்ரிங்க் ரெசிபி நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஓரமா வச்சிரலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 4 கேரட் எடுத்துர்க்கேன். 10 பாதாம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இது நான் ஜூஸ் மிக்சர்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறேன். நீங்க சாதாரணமா மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஆனா தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய மிக்ஸி ஜார்ல அரைப்படல அப்படின்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா திக்கா அரைச்சு எடுத்துக்கணும். பால்லையும் நீங்கள் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கேரட்டில் நம்ம ஜூஸ் எடுக்கும் போதும் சுத்தமாக தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் டேஸ்ட்டுக்காக நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஒயிட் சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோடைய பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பால் கூட சேர்க்க போகிறோம். பால் ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்கும் போது நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் சேர்க்கறதுனால உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். கடல் பாசி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா குளிர்ச்சியை தரும். இப்போ இதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே சாப் பண்ண பாதாம் பிஸ்தா வச்சு நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான, டேஸ்டியான, அதே சமயத்தில் நல்ல சில்லுன்னு சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெசிபியை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் பண்ணதுனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட்டில் அதிகமான அளவில் பீட்டா கேரோட்டின், லூட்டின் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வையுடைய திறனை அதிகரிக்கும். ஸோ கண் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் கெரோட்டினாய்ட் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லை, பல வகையான புற்றுநோய்களுடைய தாக்கத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கோங்க. சரும வறட்சி வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லை, சருமத்தினுடைய பொலிவையும் அதிகரிக்கும். நம்ம நல்லா க்ளோ ஆகிறதுக்கு இதை வீக்லி ஒன்ஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால அதையும் இது சரி பண்ணி கொடுக்கும். முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாய்ப்பால் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை கால்சியம் குறைபாடுலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் விட்டமின் ஏ சத்து அதிகமாக கிடைக்கும். குழந்தையினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க இது. அதே போல் இதில் சேர்க்குற பாதாம்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு பாதாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் சேர்க்குற நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இதில் பார்த்தீங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ட்ரிங்க் ரெசிபியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ட்ரிங்க் ரெசிபியை ஏன் மிஸ் பண்ணணும்? டெய்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.